ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நீங்களே போய் உள்ளே போய் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய கூட்டத்தை விட்டு ஒரு பெண் குயின் இன்னொரு இலக்கை நோக்கி போகுது. அது அந்த இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமயமலை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பனி பிரதேசம். அது என்ன அப்படின்னா, ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் பெண் குயின் நம்மளால் முடியும், ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம சில நபர்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில இலக்கை கை விட்டுறாங்க. ஒரு பெண் குயின் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப ஒரு மனிதனாக நம்மளால் ஏன் பயணிக்க முடியாது? யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மிருகங்களோட நமக்கு ஒரு அறிவு கூடயும் இருக்குது சரிண்ணா. ஆனால் சில மனிதர்கள் மிருகங்களோட கேவலமாகவும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அதை நம்ம கண்ணால் சில இடங்களில் பார்க்கவும் முடியுது, சோசியல் மீடியாவிலையும் பார்க்க முடியுது. இந்த பெண் குயின் எதுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கும் தெரியும். இது சில ஆண்டுகளுக்கு முன்பு அட்லாண்டிக்காவில் இந்த பெண் குயினை கண்டுபிடிச்சி ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுற ஒரு டைரக்டர் அவர் அந்த பெண் குயினை கைப்பற்றி இன்னொரு இடத்துல போய் விட்றாங்க. அவங்களுடைய இதில் போய் விட்றாங்க, அவங்களுடைய இனத்துல போய் பெண் குயின் இனத்தில் விட்றாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த பெண் குயின் திரும்ப தனியாக தான் போகுது. இது ஒரு வரலாற்று படைத்த ஒரு பெண் குயின். எப்பயோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டு இந்த வீடியோ வெளியாகிட்டு. அதே போல் தான் மனிதனாகிய நம்மளும் சாதனை படைக்க முடியும், ஒரு பாதையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பல பேர் பல மன வலிகளால் உடஞ்சி போய் உட்காந்துருக்கலாம். பல கஷ்டங்கள் மனிதர்களுக்கு வரும் தான். அதெல்லாம் தளர்ந்து போயிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிங்க சகோதரர்களே, நீங்கள் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறப்ப நம்மளை சுற்றி உள்ளவங்க என்றைக்குமே நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும். வாழ்கிறப்ப 4 பேருக்கு நல்லதும் செஞ்சுட்டு நம்ம இறந்தும் போகணும். நமக்கு ஆண்டவன் பிறப்புன்னு தீர்மானித்தா இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பெண் குயின் மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு முன்னேறிக்கிட்டே போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் அந்த பில் ஐக்கானை தட்டி விட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபிர்தோஸ் ஸ்பீச் vlogger.